பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நான் சொல்றேன். இட் இஸ் நாட் சேஃப்ங்க. இது 100% சேஃப் அண்ட் செக்யூர் கிடையவே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான். ஆக்சுவலா என்னோட கிளைண்ட் கிட்ட நான் பாசிவ் இன்கம்க்கு நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சிம்பிளா சொன்னாரு, நான் ட்ரிபிள் ஏ ரேட்டட் பாண்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனந்த். எனக்கு எஃப்டில வர ரிட்டர்ன்ஸை தாண்டி அதுல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் நான் அதுல ஒரு 1 crore பக்கம் நான் போட்டேன். ஸோ கம்ஃபர்டபுளா எனக்கு அதுல ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு. சிம்பிளா கேட்டேன், சார் வெறும் ரேட்டிங்கை மட்டும் வச்சு இது சேஃப் அண்ட் செக்யூர்டுன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்றாரு. அவர்கிட்ட திருப்பி நான் ஒரு பதில் சொன்னேன், வெரி சிம்பிள் சார். உங்களுக்கு ஐஎல் அண்ட் எஃப்எஸ் ட்ரிபிள் ஏ ரேட்டட் பாண்டு 2018ல டிஃபால்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எஸ், 2018ல இந்த பாண்டு டிஃபால்ட் ஆயிருக்கு. மெனி கஸ்டமர்ஸுக்கு ஃபண்டு பாத்தீங்கன்னா டிலேவா போயிருக்கு, ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் டிலே ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஃபெயிலியர். 100% சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்க. பாண்ட் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஸோ அதுல ஏகப்பட்ட பெராமீட்டர்ஸை நீங்க எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செக்லிஸ்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சேம் லைக் தட் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட பெராமீட்டர்ஸை நீங்க பார்க்கணுங்க. ஸோ பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பிளைண்டா ரேட்டிங்கை மட்டும் வச்சு நம்ம அந்த பாண்டை நம்ம வாங்கி வச்சிட முடியாதுங்க. ஸோ ஈவன் மெனி பாண்ட்ஸ் ஃபிளாப் ஆயிருக்குங்க. ஏன் எஸ் பேங்கோட ஒரு பாண்ட் ஒன்று ஃபிளாப் ஆயிருக்கு. அட் சேம் டைம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட த பிக்கஸ்ட் கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு பாண்டு கூட ஃபிளாப் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் டிலே ஆயிருக்கு. மெனி கிளைண்ட்ஸுக்கு அவங்களால ப்ராப்பரா கொடுக்க முடியல. தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஸோ டிஹெச்எஃப்எல், அதனுடைய பாண்டு கம்பெனி பேங்க்ரப்சி ஆயிருக்குங்க. பேங்க்ரப்சி ஆகி மெனி பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு நாட் ஈவன் ஃபண்டு கூட ரீஃபண்ட் ஆகல. ஸோ இதுவுமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தாங்க. யாரெல்லாம் சேஃப்னு நினைச்சிட்டு நம்பி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட் சேம் டைம் இதுல என்னென்ன செக்லிஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல செக்லிஸ்ட்னு போடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பாண்ட்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறதோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.